தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இந்தியாவினுடைய முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு பல விஷயத்தை கோட்டை விட்டுருக்காரு. அதாவது இந்தியாவுக்கு முக்கியமான பல விஷயங்களை செய்யாமல் கோட்டை விட்டது அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தால் திரு ஜவஹர்லால் நேரு அதில் முதலிடத்தை பிடிப்பார் அப்படிங்கிறது ஊரறிந்த உலகறிந்த நாடறிந்த ஒரு உண்மை. அப்படி பண்டிட் ஜவஹர்லால் நேரு கோட்டை விட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நடக்கக்கூடிய ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் யுத்தத்தில் கூட அதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி என்னத்தை கோட்டை விட்டார் நம்மளுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அதனால் இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் சொல்கிறது தான், தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உலக முக்கியத்துவம் வாய்ந்த இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களும் காணொளிகளும் உங்களை நேரடியாக வந்து சேரும். ஸோ தயவு செய்து தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைனா வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு முயற்சியை எடுத்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்க சக்ஸஸும் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், கரை வழியாகவும் கடல் வழியாகவும் சைனா வந்து யூரோப்பையும் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டையும் போய் அடைவது. அப்படின்னா அவங்க வெளிப்படையாக சொன்னாலும் அந்த சைனாவினுடைய பிஆர்ஐ திட்டத்தின் நோக்கம் என்னென்னா, இந்தியாவை சுற்றி வளைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு வழியாக யூரோப்புக்கு இப்படி போகிறாங்க, கடல் வழியாக இப்படி போகிறாங்க. ஸோ இட் இஸ் லாக்கிங் இந்தியாவை லாக் பண்ணுறது தான் சைனாவுடைய இந்த திட்டத்தின் மூலமான அவங்க செய்ய நினைக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த பிஆர்ஐ திட்டத்துக்குள்ள இன்னொரு சப் திட்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவும் பாகிஸ்தானும் போட்டிருக்கக்கூடிய சிபெக் அப்படிங்கிற ஒரு திட்டம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம். ஸோ ஒரு ரூட், இந்த பிஆர்ஐ அதாவது இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லேருந்து ஒரு சப் ரூட் வந்து பாகிஸ்தானுக்குள்ள வழியாக போய் அது கராச்சி மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குவாடர் அப்படிங்கிற அந்த போர்ட்டை சென்று அடையுது. ஸோ இதில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சிபெக் அப்படிங்கிற ரூட்டு பாகிஸ்தான் ஆக்கியபைடு ஜம்மு காஷ்மீர் வழியாக போகுது. அதாவது சட்டவிரோதமாக பாகிஸ்தான் இப்போ ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதி மூலமாக இந்த சாலை போகுது. இந்தியாவினுடைய நிலப்பரப்பு இப்போ பாகிஸ்தான் வந்து அதை திருட்டுத்தனமாக வைத்திருக்கு. ஸோ அந்த வழியாக இந்த பாதை போகுது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அது போய் அடையிறதுங்க குவாடர் போர்ட். அந்த குவாடர் போர்ட் ஏன் முக்கியம் சைனாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே பார்க்கணும், சைனாவுக்கு இப்போ அரேபியன் சீக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களால அரேபியன் சீக்கு போகவே முடியாது. போனால் இந்தியா எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தானிடமிருந்து இங்கே இருக்க அந்த குவாடர் போர்ட்டு, ஸோ இந்த போர்ட்டை வந்து பாகிஸ்தானிடமிருந்து சீனா வந்து இப்போ லீஸ் எடுத்திருக்கிறதுனால இப்போ சீனாவால் என்ன பண்ண முடியும், இந்த அரேபியன் சி கடல் வழிக்கு உள்ளே வர முடியும். ஸோ இந்த அரேபியன் சீயை சீனாவால் பயன்படுத்த முடியும். அவங்களுடைய வெசில்ஸு, அவங்களுடைய டிஃபென்ஸ் வெசில்ஸு எல்லாத்தையுமே அவங்க அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதனால தான் அந்த குவாடர் அப்படிங்கிற அந்த போர்ட்டு சைனாவுக்கு மிக முக்கியமாக இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு எதிரான சீனாவின் திட்டத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது அந்த குவாடர் போர்ட். இப்போ அதற்கு பதிலடி கொடுப்பது போல் இந்தியா வந்து ஈரானில் இருக்கக்கூடிய சப்பார் போர்ட்டை லீஸுக்கு எடுத்திருக்கு. ஸோ சப்பார் போர்ட்டு ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு. ஸோ பாகிஸ்தானுடைய குவாடர் போர்ட்லேருந்து சப்பார் போர்ட் அப்படிங்கிறது வெறும் 70 கிலோமீட்டர் தான் அதனுடைய டிஸ்டன்ஸு. ஸோ இந்த சப்பார் போர்ட் ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சப்பார் போர்ட் மூலமாக தான் இந்தியாவால் ஐரோப்பியாவை தரை வழியாக சென்று அடைய முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய வெஸ்டர்ன் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான். ஸோ இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு இந்தியாவை எதிரி நாடாக பார்க்கக்கூடிய நாடு. பாகிஸ்தானுக்கு இந்தியானாலே எதிரி தான். நமக்கு யாருமே எதிரி கிடையாது. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் வசுதைவ குடும்பகம், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு நம்ம வாழக்கூடியவங்க. ஆனால் பாகிஸ்தான் அப்படி கிடையாது, நமக்கு எதிரி நாடு. ஸோ நம்ம வந்து பாகிஸ்தான் வழியாக தரை வழியாக ஆப்கானிஸ்தானோ யூரோப்பையோ போய் அடைய முடியாது. அதற்கு பாகிஸ்தான் அனுமதிக்காது, சீனாவும் அனுமதிக்காது. அப்போ இந்தியா என்ன பண்ணுது, மும்பை போர்ட் மூலமாகவும் குஜராத்தில் கூட கண்டாலா போர்ட் மூலமாகவும் பொருட்களை இந்த சப்பார் போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சப்பார் போர்ட் இந்தியாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது இப்போ.
ஸோ இந்த சப்பார் போர்ட்ல இருந்து தரை வழியாக ஆப்கானிஸ்தான் மூலமாக நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு யூரோப்புக்கு போகிறோம். ஸோ இதற்கு சப்பார் போர்ட் மிக முக்கியமாக இந்தியாவுக்கு உதவுது. ஸோ இந்த சப்பார் போர்ட் ஈரானில் இருக்குது. ஈரான் வந்து இது இந்தியாவுக்கு லீஸுக்கு கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்கு, ஏன் கொடுத்துருக்கு? ஈரானை பொறுத்தவரை ஈரானுக்கு பாகிஸ்தான் ஒரு எதிரி நாடு. ஏன்? பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா போடக்கூடிய அந்த பிஸ்கெட்டை கவ்வி தின்னக்கூடிய ஒரு பிராணி. ஸோ அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸு பாகிஸ்தானில் இருக்குது. நாளைக்கு ஒரு பெரிய போர் வந்தது அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர்பேஸை பயன்படுத்தி அமெரிக்கா ஈரானை தாக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் ஈரானுக்கு இருக்குது. ஸோ ஈரான் வந்து பாகிஸ்தானை ஒரு எதிரி நாடாக பார்க்குது. அப்போது ஈரான் என்ன பண்ணுது, இந்தியாவுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கணும்னு இந்தியாவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வருது. இந்தியாவுடைய ஆயில் சப்ளைல மிகப்பெரிய பார்ட் ஈரான் ப்ளே பண்ணிச்சு யூஎஸ் சாங்ஷன் போடுற வரைக்கும். ஸோ அது வந்து ஈரானும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ சமீபத்தில் இந்த சப்பார் போர்ட்டும் இந்தியா கைப்பற்றி இந்தியா வந்து லீஸுக்கு எடுத்து இந்த மாதிரியான ஒரு ட்ரேடுக்காக மிக அழகாக இந்தியா அந்த போர்ட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கு. ஸோ சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு இந்தியா வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செக்மேட்னு சொல்லலாம் இந்த சப்பார் போர்ட். ஆனால் இந்த சப்பார் போர்ட் மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு வேற நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க சீனாவை வந்து லாக் பண்ணுறதுக்கு. அதில் ஆக்ட் ஈஸ்ட் இண்டோ பெசிபிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய நாடுகளுடைய நட்பு உறவு, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சவுத் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அப்படி அமெரிக்கா வரைக்கும், அமெரிக்காவும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வருது. ஸோ இந்த நாடுகளுடன் நட்பு பாராட்டுவது. சீனாவுக்கு எந்தெந்த நாடெல்லாம் எதிரியாக இருக்குது, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சவுத் கொரியாலாம் எனிமையாக இருக்குன்னா அந்த நாடுகளுடன்லாம் அதிகமான நட்பை வைப்பது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக இந்தியா சீனாவுக்கு தொடர்ந்து தலைவலி கொடுத்துக்கிட்டே இருக்கு. குவாட் அலைன்ஸ் நமக்கு தெரியும், இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலக இராணுவ சக்திகள் இணைந்து சீனாவுக்கு எதிராக ஒரு லாக் சிஸ்டமை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை தாண்டி சீனாவால் அவ்வளோ ஈஸியாக அவங்களுடைய கப்பல் படையை எடுத்துகிட்டு வந்து ஒரு அட்டாக்கோ இல்லாட்டி இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயலையோ ஈடுபட முடியாது. அது மட்டும் கிடையாது, இந்தியா ஜப்பான் ஏஷியா ஆப்பிரிக்கா குரோத் காரிடார் அப்படின்னு ஒரு திட்டமும் இந்தியா செயல்படுத்திட்டு வருது. ஷியாச்சல், மொரிஷியஸ், மடகாஸ்கர், ஸ்ரீலங்கா போன்ற தீவுகளுடன் நல்ல நட்பு பாராட்டுவது. அதில் மால்தீவ்ஸு நடுவில் கொஞ்சம் சேட்டை பண்ணாப்புல, அப்புறம் நல்ல மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு வாங்கினதுனால இப்போ திருப்பி இந்தியாவிடம் வந்து சரணடைஞ்சு இப்போ இந்தியாவினுடைய கத்ரினா கேஃப் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் வந்து குவிட் இண்டியா அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார். அப்படி சொல்லி தான் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கே வந்தார். ஆனால் இந்தியாவுடன் நட்பை பாராட்டுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு இப்போது கத்ரினா கேஃபை மால்தீவ்ஸினுடைய ஒரு அம்பாசிடராக அறிவித்திருக்கார். ஸோ அந்த மாதிரி இந்தியாவுடன் மிக நெருக்கமாக வந்திருக்கு திருப்பி மால்தீவ். ஸோ இந்த சின்ன சின்ன நாடுகளுடன், இந்த தீவுகளுடன் இந்தியா வந்து ஒரு நட்பு பாராட்டுறது. அது மட்டும் இல்லை, டொமஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் சாகர்மாலா, பாரத் மாலா, இது ரெண்டுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. சாகர்மாலாங்கிறது கடல் வழியாக இருக்கக்கூடிய ஒரு ரூட்டு, பாரத் மாலாங்கிறது ஹைவேஸ். ஸோ இந்த ரெண்டு திட்டத்துக்கும் இந்தியாவில் யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு கண்ணு முன்னாடி சில பேர் வந்துட்டு போவாங்க. இந்த திருமுருகன் காந்தி, இந்த கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், மாவோயிஸ்ட், நக்சல்ஸு, இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க இந்த பாரத் மாலா, சாகர் மாலா திட்டத்தை எதிர்க்கிறாங்க. ஏன்? இந்த பாரத் மாலாவும் சாகர் மாலாவும் சீனாவுக்கு அடிக்கக்கூடிய சாவு மணி. ஸோ சீனா வந்து இதை விரும்பலை, இந்தியா வந்து இது செய்கிறத சீனா விரும்பலை. அப்போ சீனா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அடிவரடிகளிடம் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து இதுக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மக்கள் ஏற்றுக்கல. இந்திய மக்களுக்கு சாகர் மாலா, பாரத் மாலா போன்ற திட்டங்களுடைய முக்கியத்துவம் புரிந்ததுனால இந்த அந்நிய சக்திகள், அந்நிய கைக்கூலிகளினுடைய எடுபடிகள் செய்த போராட்டம் வெற்றி பெறலை. இந்தியா தொடர்ந்து இந்த திட்டத்தை, சாகர் மாலா, பாரத் மாலா போன்ற திட்டத்தை செயல்படுத்துவதில் மும்முரம் காட்டி சக்ஸஸ் அடைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குவாடர் போர்ட்டுக்கு வருவோம். இந்த குவாடர் போர்ட்டையும் ஒரு முக்கியத்துவமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அது பாகிஸ்தானிடம் இருந்தாலும் 1950கள் வரைக்கும் அது பாகிஸ்தான் நாட்டுடைய பகுதியே கிடையாது. அது வந்து ஓமான் நாட்டு சுல்தானிடம் இருந்த ஒரு பகுதி. 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் ஓமானில் ஒரு சிவில் வார் வருது. அன்னைக்கு ஓமானை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுல்தானை அந்த நாட்டை விட்டு கடத்துறாங்க. அவர் தப்பிச்சு என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு இருந்த இந்த குவாடர் அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்தில் வந்து தஞ்சம் அடைகிறார். அதன் பிறகு பிரிட்டிஷாரனுடைய உதவியுடன் மீண்டும் ஓமானை அவர் கைப்பற்றுறாரு. அப்படி கைப்பற்றினதுக்கு அப்புறமும் அவருக்கு இந்த குவாடார் தானே அவருக்கு வந்து வாழ்க்கை தத்துது, அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த கிராமம் தானே நமக்கு உதவி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிலப்பரப்பை அவர் வைத்துக் கொள்கிறார். அதற்கு பிரிட்டிஷும் அனுமதிக்குது. ஸோ 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த குவாடார் அப்படிங்கிற அந்த கிராமம், அந்த பகுதி
சுல்தான் ஆஃப் ஓமான் கிட்ட தான், அதாவது சுல்தான் அப்படிங்கிற நாடு, மஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒமான் அப்படிங்கிற நாட்டுக்குள்ளே தான் அந்த பகுதி இருந்தது. ஆனால் 1950களில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சுல்தான் அதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அன்னைக்கு இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் கேட்குறார். எவ்வளோ கேட்குறாரு? $2 மில்லியன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு, ஐயா எங்களுடைய ஃபாரின் பாலிசி உங்களுக்கு தெரியாதா? எங்கள் ஃபாரின் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, நோ அலைன்மெண்ட் அண்ட் நோ எக்ஸ்பான்ஷன். அதாவது நாங்கள் எந்த நாட்டோடையும் அலைன் ஆக மாட்டோம். அமெரிக்காவும் சரி, ரஷ்யாவும் சரி, 2 நாடுகளோட நாங்கள் எந்த நாட்டோடையுமே அலைன் ஆக மாட்டோம். அதே மாதிரி எங்களுடைய நிலப்பரப்பை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டோம். இதுதான் எங்களுடைய வெளியுறவு கொள்கை. அதனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பகுதியை வாங்க சொல்கிறீங்க, ஏதோ ஒரு கிராமம், அது ஒரு வெறும் மீனவ கிராமம், இந்த மீனவ கிராமத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மிக அறிவாளி மாதிரி பேசி அன்றைக்கி இருந்த சுல்தான் ஆஃப் ஓமானை வெறுப்பேற்றி அனுப்பிட்டாராம். ஸோ சுல்தான் ஆஃப் ஓமான் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தான்கிட்ட வேணாமான்னு கேட்குறாரு. பாகிஸ்தானு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி $3 மில்லியன் கொடுத்து அதை வாங்குறாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் உதவியாகவும் இருக்குது. வாங்கி அதை பலுஜிஸ்தானோட இணைக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நேரு அன்னைக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு யோசித்து அந்த குவாடார் போர்ட்டை வாங்கியிருந்தா இன்னைக்கு தெரியும் நமக்கு, பலுஜிஸ்தானில் பாகிஸ்தானை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த குவாடார் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவினுடைய இராணுவமோ இந்தியாவினுடைய கப்பல் படையோ இருந்திருந்தா இந்நேரம் அந்த பலுஜிஸ்தான் மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கும், அது தனிநாடாக ஆகியிருக்கும், அங்கே இருக்கிற மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு மாறி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பலுஜிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து, பஞ்சாப் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதிக்க வகுப்பினருக்கு அடிமையாக வாழக்கூடிய ஒரு அவல நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. ஸோ பலுஜிஸ்தான்கிற ஒரு தனி நாடும் உருவாகி இருக்கும். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த போருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஜவஹர்லால் நேரு அதை கோட்டை விட்டார். இவர் அது மட்டும் சொல்லலை, நான் அலைன்மெண்ட் நான் எக்ஸ்பான்ஷன் மட்டும் சொல்லலையா, எங்ககிட்ட பணம் இல்லைங்க, நாங்கள் புது நாடு இப்போ தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம், எங்ககிட்ட இவ்வளோலாம் இதெல்லாம் கொடுத்து வாங்குறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதே நேரு, நான் படிச்சிருக்கேன், அவருக்கு 555 சிகரெட் வேணும்னு சொல்லி ஃப்ளைட் அனுப்பி விட்டு வாங்கிட்டு வந்திருக்காராம். ஸோ இந்த மாதிரி தகவல்கள்லாம் நமக்கு சமூக வலைதளத்தில் கிடைக்கிது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லேவிஷ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஜவஹர்லால் நேருவால் அன்றைக்கி அந்த போர்ட்டை வெறும் $2 மில்லியன் கொடுத்து வாங்க முடியல அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக நம்ம பார்க்கணும். ஸோ அன்னைக்கு அந்த போர்ட் இந்தியாவிடம் இருந்திருந்தா இன்றைக்கி நம்ம சபார் போர்ட்டுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோடிக்கணக்கான ரூபாய் அதை ஈரானுக்கு வழங்கி நம்ம அந்த போர்ட்டை லீஸுக்கு எடுத்துருக்க வேண்டிய வேலையும் கிடையாது. நமக்கு அந்த குவாடர் போர்ட்டை நம்ம கண்ட்ரோலில் வைத்து கொண்டு குஜராத்திலிருந்து மிக நெருக்கமாக இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு கடலுக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த ரூட்டையுமே நம்ம பிளாக் பண்ணியிருக்கலாம். இந்தியாவுக்கு எதிராக நீ வாலாட்டுறேன் அவனை உன்னுடைய கழுத்தை நெரிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம மிரட்டி இருக்கலாம். அந்த வாய்ப்பை ஜவஹர்லால் நேரு கோட்டை விட்டுட்டார். இப்போது சைனா வந்து என்ன பண்ணுது, சில நாடுகளுக்கு சைனா வங்கி மூலமாக கடன் கொடுக்குது. அப்படி கடன் கொடுத்து அந்த கடனை அந்த நாடால் திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, அப்போ சைனா என்ன பண்ணுதுன்னா, நீ ஒன்று பண்ண, இந்த கடன் அடைக்கிற வரைக்கும் உன்னுடைய போர்ட்டும் உன்னுடைய ஏர்பேஸுமே எனக்கு தந்துடுறேன், லீஸுக்கு தந்துடு, நீ என்னைக்கு கடன் அடைக்கிறியோ அன்றைக்கி நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு போய் அந்த கடன் கொடுத்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக, ஒரு சூதாட்டம் மூலமாக, ஒரு சகுனித்தனம் மூலமாக அந்த பகுதிகளை அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணுதுன்னா, சட்ட ரீதியாக ஒரு டிப்ளமேட்டிக் டையினுடைய ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஒரு பார்ட்டாக பல நாடுகளில் போய் அவங்களுடைய போர்ட்டை லீஸுக்கு எடுக்குது. சில நாடுகள் நேரடியாக அரசாங்கத்துக்கிடம் தரும், சில நாடுகள் தராது. அந்த இடத்துல தான் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அதானி மாதிரியும் டாட்டா மாதிரியும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம். இப்போ நானும் நீங்களும் நினச்சா போய் அந்த சபார் போர்ட்டை வாங்க முடியுமா? யாரோ ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி, சார் ஏர் இண்டியா விற்கிறான்னு இருக்கோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே டென்ஷன் ஆகிட்டாரான். யாரா நீ லூஸு, நான் எப்போ ஏர் இண்டியா வாங்க முடியும் அப்படின்னு. அப்போ இந்த பக்கத்தில் ஃபோனில் இருந்தவர் சொன்னாராம், அதனால தான் சார் கேட்டேன், ஏன்னா நாளைக்கு டாட்டா அதை வாங்கிட்டா டாட்டாவுக்கு விற்றுட்டாங்க அப்படின்னு நீங்களே கத்துவீங்க, அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால தான், ஒரு நிறுவனமாக இருக்கிறவங்களால தான் போய் அந்த ப்ரைவேட் ரோலை அங்கே ப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால் அதானி, அம்பானி, டாட்டா போன்ற பெரிய நிறுவனங்கள் அந்த போர்ட்டை போய் வாங்குது. அப்போ அதையும் எதிர்க்கிறது யார் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே கம்யூனிஸ்ட், நக்சலு, இந்த திருமுருகன் காந்தி, பேண்ட் போட்ட காந்தி, டிஷர்ட் போட்ட காந்தின்னு எல்லாருமே அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ
இந்த கூட்டமெல்லாம் எதெல்லாம் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக உதவுமோ அதெல்லாம் எதிர்க்கிறது. அது மேலெல்லாம் மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்த பல பணிகளை செய்கிறது. ஆனால் இந்திய மக்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிக தெளிவாக இருக்காங்க, தேசிய உணர்வோடு இருக்காங்க. இந்தியா மக்களை ஏமாற்ற இந்த சிகப்பு கொடிக்காரர்களால் முடியாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தேர்தல்லையுமே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு தேவைப்படும் போது அன்னைக்கு இருந்த பிரதமர் அந்த வேலையை செய்யலை. அதனால் இன்னைக்கு இருக்கிற பிரதமர் அதை விட 2 மடங்கு அதிகமாக பணி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அதையும் அவர் செய்து கொண்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு சொல்லுது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.